சின்னதா காயம் பட்டாலே அதுல இருந்து மீள முடியாம சோர்ந்து துவண்டு போறீங்கல்ல? யாராவது ஒன்னு அவமானப்படுத்தி வார்த்தையால உன் மனசை உடைக்கும் போது அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறீங்கல்ல? உன்னாலலாம் முடியாது, நீ எல்லாம் அதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லும் போது அதை ஏத்துக்கிட்டு நீங்களும் நம்புறீங்கல்ல? இந்த பலவீனத்தை எதிர்த்து போராட நினைக்கிறீங்க அப்படின்னா this video is right for you. ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவிஸ். வெல்கம் டு த சேனல் talkseries பாட்காஸ்ட். நான் ஒரு சாதாரண மனுஷன், என்னால இதை எப்படி செய்ய முடியும்? அதே விஷயத்த வேற ஒரு சாதாரண மனுஷன் செய்யும் போது அதை ஏன் உங்களால செய்ய முடியலன்னு நினைச்சு பாருங்க. நான் தனியா தான் போராடுறேன், என்கிட்ட அதுக்கான பலம் இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு ஏன் அதுலயே இருக்கிறீங்க? தனியா போராடுற உனக்கு தான் உன்னால மட்டும்தான் உன் பலம் பலவீனத்தை தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல சின்ன விஷயம் செய்ய தயங்குன நீ அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன்ல பெரிய விஷயம் செய்யற அப்படின்னா நீ முதல்லயே உன் பலத்தை வெளிப்படுத்தலன்னு தான் அர்த்தம். இங்க பலம் அப்படிங்கிறது உன்னால முடியும்னு நீ நம்புறது தான். ஒரு பாக்ஸிங் மேட்ச்ல உடல் அளவுல பலமா இருக்கிற ஒருத்தன் மனசளவுல பலவீனமா இருந்தா அந்த ரிங்ல அவன் தோத்துதான் போவான். பிரச்சனை சின்னதோ பெருசோ ஐ வில் டூ தட்னு சொல்லும் போது அது பிரச்சனையாவே தெரியாது. பலம் அப்படிங்கிறது நம்மளை நாமளே தெரிஞ்சுக்கிறதுல தான் வெளிப்படுது. ஒரு ஊர்ல ஆரியான்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அங்க இருக்கிற எல்லாருமே இவனை பார்த்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவன் பார்க்க ரொம்ப ஒல்லியா நோஞ்சா மாதிரி இருக்கிறான்னு. அந்த கிராமத்துல பழமையான ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்தது. அன்னைக்கு நைட் திடீர்னு மழை பெஞ்சு புயல் காத்து அடிக்க அந்த புயல் காத்துல அங்க இருக்கிற சின்ன சின்ன பொருள் எல்லாம் அடிச்சு தூக்கி வீசப்படுது. அங்க இருக்கிற எல்லாருமே புயலுக்கு பயந்துகிட்டு தான் வீட்டுக்குள்ள போய் தங்களை காப்பாத்திக்க நினைச்சாங்க. யாருக்குமே வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லை. அப்படி இருக்கும்போது திடீர்னு அடிச்ச பெரிய புயல் காத்துல அந்த கிராமத்துல இருந்த பெரிய மரம் பக்கத்துல தங்கி இருக்கிற வயசானவங்க வீட்டுல விழுற மாதிரி சரிஞ்சு நின்னுச்சு. அப்போ அந்த வீட்டுல இருக்கிற வயசானவங்க காப்பாத்துங்கன்னு கதறினாங்க. ஹெல்ப் பண்ண பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தாங்க. ஆனா அங்க இருந்த யாருமே அவங்களுக்கு உதவி செய்ய வரல. புயலுக்கு பயந்துகிட்டு தங்களை காப்பாத்திட்டா போதும்னு சுயநலமா இருந்துட்டாங்க. ஆனா அங்க இருந்த ஆரியாங்கிற சின்ன பையன் மட்டும் வீட்டுல இருந்து வெளியே வந்து அந்த மரத்தை நோக்கி போய் அந்த மரத்துல கயிறை கட்டி எதிர்த்து சிலை இழுக்கிறான். அதை பார்த்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவனால முடியாதுன்னு ஏளனமா பார்த்தாங்க. இந்த புயல் காத்தோட சேர்ந்து போயிடுவான்னு கேலி பேசினாங்க. அதையெல்லாம் காதுல வாங்காம அந்த மரத்தை தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருந்தான் அந்த பையன். அந்த பையன் தொடர்ந்து இழுக்கிறத பார்த்த எல்லாரோட மனசுலயும் குற்ற உணர்ச்சி உருவாகுது. அங்க இருந்த எல்லாருமே கேலி பேசுறத நிறுத்திட்டு அமைதியானாங்க. இவன் தள்ளுறத பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எந்த பலமும் இல்லாத அந்த பையனை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது நம்ம உடம்புல பலம் இருந்து என்னத்துக்குன்னு யோசிக்கிறாங்க. முதல்ல 2 பெரியவங்க வெளியே வராங்க. அவங்க கூட சேர்ந்து கயிறை இழுக்கிறாங்க. அவங்கள பார்த்து இன்னும் கொஞ்சம் பேர் வராங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே வீட்டுல இருந்து வெளியே வந்து ஒன்னா சேர்ந்து அந்த பையனுக்கு உதவி செய்யறாங்க. அந்த கயிறை இழுத்து அந்த மரத்தை அங்க இருந்து வேற பக்கமா நகர்த்தி வைக்கிறாங்க. இங்க உடம்புல பலம் இருக்கிறத விட மனசு எவ்வளவு வலிமையா இருக்கிறதுன்றதுதான் முக்கியம். அதே மாதிரி ஆரியாவும் முடியும்னு நம்பிக்கை வச்சு வந்து நின்னா மத்தவங்க மனசுலயும் முடியும்னு நம்பிக்கையை விதைச்சான். எல்லாரோட நம்பிக்கையும் ஒன்னாக்கி நினைச்சதை முடிச்சான். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் நம்ம பலத்தை நாம இக்கட்டான சூழ்நிலையில தான் தெரிஞ்சுக்கிறோம். தன்னோட பலம் என்னன்னு தெரிஞ்சவன் எந்த செயலையும் துணிச்சலா தான் செய்வான். என்னால முடியாதுன்னு ஒதுங்குற அப்படின்னா உன்னை நீ இழக்கிறதுக்கு சமம். ஒரு இரும்பு கம்பியை தீயில வாட்டி அதை சுத்தியலால அடிக்கும் போது அது ஏகப்பட்ட காயங்களை சந்திக்கும். அடி வாங்கி கடைசியில அதோட பலம் பூமியை பிளக்கிற ஆயுதமாகும். எல்லா இடத்துலயும் அடிபட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு சொல்ற நீ தான் இங்க பலசாலி. நம்பிக்கையை விடாத. நீ வாங்கின அடி, உன்னோட காயங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை மேலும் மேலும் வலிமையாக்குது. உன் பலம் என்னன்னு தெரியப்படுத்துது. உன்னோட அவமானம், உன்னோட வலி, உன்னோட கஷ்டம்னு உன் பலவீனத்தை மட்டுமே நினைச்சிட்டு இருக்காத. உன் மனசுல என்னால முடியும்னு நம்பிக்கை வை. முடியாதுன்ற வார்த்தையில தான் முடியும்னு நம்பிக்கை ஒளிஞ்சிருக்கு. ஊதி விட்டாலே பறக்கிற ஒரு எறும்பு தன்னோட எடையை விட அதிக வெயிட் இருக்கிற பொருளை ஈஸியா தூக்கிட்டு போகுது. அந்த எறும்புக்கு என்ன பலம் இருக்கு? அதை விட பல மடங்கு வெயிட்டை எப்படி தூக்க முடியுது? அதோட பலம் அதோட தோற்றத்துல இல்ல, மனசுல இருக்குங்கிறத அது நம்புது. இந்த கஷ்டம், அவமானம், காயங்கள் எல்லாம் உன்னை முடியாதுன்னு தான் நினைக்க வைக்கும். உளியால காயப்பட்ட கல்லால எப்படி சிலையாக முடிஞ்சதுன்னு யோசிச்சு பாரு. காயங்களும் அவமானங்களும் உன்னை பலப்படுத்தத்தானே தவிர உன்னை கீழே தள்ளுறதுக்கு இல்ல. பெயின் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்கர். உன் மனசுல நம்பிக்கை வை. கீழே தள்ளிவிட உன்கிட்ட பலம் இருக்கு அப்படின்னா எழுந்து நிக்க என்கிட்டையும் பலம் இருக்குன்னு புரிய வை. There is no struggle, there is no strength. உன்னோட பலம் என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு வீரனே. கடிகாரம் முள் ஓடிக்கிட்டே இருக்கு. நீயும் வெற்றியை நோக்கி ஓடிவா.